நீ லவ் பண்ணுற அந்த பர்சன், அந்த பொண்ணு உன்னை நோ சொல்லிடுச்சுன்னா அந்த மனசு அந்த நிமிஷம் எப்படி இருக்கும்? உடஞ்சி போன மாதிரி இருக்கும், வருத்தமாக இருக்கும், நம்ம அழகாக இல்லைன்ற அந்த எண்ணம் வந்துடும், நம்மக்கிட்ட கேப்பபிலிட்டி இல்லையோ டேலண்ட் இல்லையோன்ற அந்த ஃபீல் வந்துடும். இது சும்மா வந்துருச்சா? சும்மாவே தானே ஒருத்தரை வந்து தாழ்த்திக்கிறாங்களா? இல்லை. அந்த பொண்ணு ஏன் என்னை பார்த்து நோ சொல்லிச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நோ சொல்லும் போது அந்த பர்சன் என்னை நோ சொல்லிட்டாங்க, அது பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் யாரோன்ற, அது நோ சொல்லிட்டோன்னே ஒருவேளை அவங்களுக்கு நம்ம அசிங்கமாக தெரிஞ்சோமோ, அவங்க நம்மளை அசிங்கமாக பார்த்துட்டாங்களோ, அவங்க நம்ம ஒர்த் இல்லைன்னு நினச்சிட்டாங்களோ, அவங்கள நம்மளை தாழ்த்திட்டாங்களோன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணம் தான் எங்கே ஆகிடுது? உள்ளே நமக்குள்ளே வந்து ஒட்டிக்குது. சரி, நான் இப்போ கேட்குறேன், ஒருத்தர் நமக்கு நோ சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணணும்? அங்கேயே இருந்து தேங்கிடலாம், ஒன்றும் இல்லாத போயிடலாம், இல்லை திரும்ப வேற ஒருத்தருக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான மூவ் ஆன் பண்ணலாம், வேற ஏதாவது ஒரு காதலியை தேடி போகலாம், இல்லை லைஃப்பில் நமக்கு அமையன்ற நம்பிக்கையில் எடுத்து வைக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல காதலுக்கு பேராமீட்டர்ஸ் ஏதாவது இருக்காப்பா? இவ்வளோ அழகாக இருந்தால் காதலிக்கலாம், இவ்வளோ பணம் இருந்தால், அப்படிலாம் இல்லை. உண்மையான தூய்மையான அன்புக்கு எந்த ஒரு எலிமெண்ட்டும் தேவையில்லை. ஆனால் தூய்மையான அன்பு இருக்கா? இருக்குது, யாரோ ஒருத்தருக்கு இருக்குது. நீ மட்டும் தூய்மையான அன்போடு அந்த பர்சனோட லவ் பண்ணிவிட்டு அந்த பர்சன் உன்கிட்ட தூய்மையாக இல்லாத உங்ககிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் போது ஒன்று முன்னாடியே தூக்கி போடப்படுவ, இல்லைனா காதலுக்கு அப்புறம் தூக்கி போடப்படுவ, இல்லை திருமணத்துக்கு அப்புறம் தூக்கி போடப்படுவ. நான் இப்போ சொல்கிறேன், நீ ஒரு பர்சன் பயங்கரமாக லவ் பண்ணுற அந்த பர்சனை, அந்த பர்சனுக்கு உன்கிட்ட எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்குது, தூய்மையான லவ்வே வரல. ஏன்னா எதிர்பார்ப்பு வந்துட்டு லவ் வராது. இப்போ அந்த பர்சனை முன்னாடியே உன்னை நோ சொல்லிடுச்சு அப்படின்னா நீ புண்ணியம் பண்ணவன்னு அர்த்தம். லவ்வுக்கு அப்புறம் நோ சொன்னால் ஹார்ட் பிரேக்கு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதிகமாக இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? பயங்கரமான பெயின்ஃபுல் இருக்கும். இப்போவே உன்னை யாராவது நோ சொல்லிட்டாங்கன்னா உண்மையாகவே அவங்களுக்கு கை கூட உன் வாழ்க்கையை அவங்க காப்பாற்றி நடத்த. ஏன்னா ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா நம்மளுக்கு நோ சொல்லிட்டு விலகிட்டாங்கன்னா அதை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை. நம்ம காதலுக்கு அப்புறம் உனக்கு நோ சொல்கிறாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க, அது உன்னால் லைஃப் லாங் காப்பாற்றிக்க முடியாது, நீ தப்பிச்சுட்டு வெளியே வந்துரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்ட்டு நோ சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 2 குடும்பம் இன்வால்வ் ஆகிருக்கும், ஒரு சொசைட்டி இன்வால்வ் ஆகிருக்கும், அதுலேருந்து வெளியே வர்றது அதிகம் தான். பட் இப்போயே சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் நடிச்சுக்கிட்டு ரொம்ப நாள் இருக்காத வெளியே வந்துரு. அப்போது நீ என்ன பண்ணணும்னா முதல்ல உனக்கு நீ விடுதலை கொடுன்ற, கிவ் ஃப்ரீடம் டு யூ. நான் இப்போயே சொல்கிறேன், அடுத்தவங்க நீ வர்த்துன்னு சொல்லும் போது உனக்கு வர்த்தியாக ஃபீல் ஆகுதுன்னு இப்போயே நான் சொல்கிறேன், நீ அவங்களுக்கு அடிமையாக இருக்க, அவங்க கிட்ட அடி பணிஞ்சிருக்கன்னு அர்த்தம். அடுத்தவங்க உன்னை ஃபீல் குட் பண்ணும்போது நீ ஃபீல் குட் ஆன அப்படின்னா யூ ஆர் நத்திங், யூ ஆர் த ஸ்லேவ் ஆஃப் தெம். அவங்களோட அடிமையாக இருக்க போறியா? இல்லை எனக்கு நான் அழகாக இருக்கேன் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது, அடுத்தவங்களோட கிரெடிட்ஸ் எனக்கு வேணான்னு அடுத்த நிலைக்கு போறியா? இந்த நிமிஷம் உன்னோட செல்ஃப் செயினை பிரேக் பண்ணுற நேரம். நான் அழகு இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன்? அடுத்தவங்க என்ன சொல்லிட்டாங்க நம்புறேன்னா நான் அவங்களுக்கு அடிமையாக இருக்கேன். இந்த அடிமைத்தனத்தை எப்போ நீ பிரேக் பண்ணுறியோ அப்போ தான் நீ காதலிக்க தயாராக இருக்குன்னு அர்த்தம். யார் ஒருத்தருக்கு காதலில் ஹார்ட் பிரேக் வராது அப்படின்னா யார் தன்னை உயர்த்தி பார்க்குறாங்களோ, ஹை செல்ஃப் எஸ்டீமோட பார்க்குறாங்களோ, தான் அழகு, தான் டேலண்டட், தான் கேப்பபிலிட்டி நம்புகிறாங்களோ அவங்களால அடுத்தவங்களால அவங்க ஹார்ட்டை பிரேக் பண்ண முடியாது. ஆனால் எப்போ நீ ஒன்று வேல்யூ பண்ணல, டீவேல்யூ பண்ணிட்டு அந்த நிமிஷம் அடுத்தவங்க சொல்கிறதுலாம் ஹர்ட் ஆகிடுவோம் நண்பா, பிரேக் ஆகிடுவேன். நான் ஹர்ட் ஆகிறது தப்புன்னு சொல்ல வரல, ஹர்ட் ஆகி நிறைய பேர் உடஞ்சி போய் தேங்கி போயிடுறீங்களே, அதனால தான் வேணான்ற. அப்போ என்ன பண்ணணும்? ஆனால் எனக்கு ஹார்ட் பிரேக்கே வரக்கூடாதுன்னு நான் இப்போயே சொல்கிறேன், ஒன்று நீ லவ் பண்ணு. எப்போ உன்னை லவ் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கியோ, அடுத்தவங்களோட லவ் பண்ணலனாலும், அடுத்தவங்களோட சர்டிஃபிகேட் உனக்கு கிடைக்கலனாலும், அடுத்தவங்க கிட்டேருந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கலனாலும், there will be one person who is always taking care of you. That's you. Agree with me? You. இந்த லவ் எப்போவுமே உன் மேலே வைக்கிற லவ்வை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருறா. நான் இப்போயே சொல்கிறேன், உன் லைஃப்பில் பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் பார்ட்னர் அமையும். அது காதலியா, இல்லை மனைவியா, இல்லை கணவனா, இல்லை காதலனானா எனக்கு தெரியாது. ஆனால் நீ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா பார்க்குற உலகமே உன்னை லவ் பண்ணும். உன் மேலே ஒரு க்ளோ தெரியும், உன் மேலே ஒரு கரிஷ்மா தெரியும். ஏன்? உன்னோட லவ் ஒரு வேலையெல்லாம் இல்லை. ஐ லவ் மை செல்ஃப், முझे प्यार करता हूँ, நான் என்ன காதலிக்கிறேன். இதுதான் ஹை செல்ஃப் எஸ்டீம். ஒருத்தர் நோ சொல்லிட்டோன்னா கோச்சுக்காத. ஒருத்தர் நோ சொன்னாங்கன்னா அவங்க உள்ளத்துலேருந்து நம்மளை நோ சொல்லிட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் உனக்கு நீ என்றைக்குமே நோ சொல்லாத, எப்போவுமே எஸ் சொல்லு. அடுத்த லைஃப் மூவ் ஆன் பண்ணிட்டே இரு, தப்பு இல்லை. சில பேருக்கு லவ் செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகலாம். அதுக்கு அர்த்தம் நீ அழகாலாம் இல்லை, அவங்க பார்வைக்கு நீ அழகாக தெரில. அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க பார்வையை நம்ம மாற்ற முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆளை மாற்றிக்கிறோம். அதான் புத்திசாலித்தனம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு காதலி இல்லைன்னா அழுவுறது வேஸ்ட். அடுத்த கட்டத்துக்கு எழுந்து போகிறது வாழ்க்கையில் பெஸ்ட். ஏன்னா லவ்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், இட் இஸ் நாட் அ லைஃப். ஜாப் ஒரு பார்ட்டு, லவ் ஒரு பார்ட்டு, கரியர் ஒரு பார்ட்டு, ஃபேமிலி ஒரு பார்ட்டு, பணம் ஒரு பார்ட்டு. இது எல்லா பார்ட்டும் சேர்ந்தால் தான் உன்னோட லைஃப் வீல் நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
உன்னோட சக்ஸஸ் வீல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் ஏதோ ஒரு பாட்டில் 1-2 பேருக்கு ஃப்ளா ஆகலாம், பரவாயில்ல, 5 செக்மெண்ட் இருக்குது, அதில் ஜெயிச்சுட்டு போகிறோம். ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் யாருக்காக விட்டுறாது, உன் வீலில் செல்ஃப் லவ் மட்டும் யாருக்காக விட்டுறாது. செல்ஃப் லவ், செல்ஃப் எஸ்டீம், திஸ் வில் சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப். தேங்க்யூ.